சத்துருக்கு விரோதமாக, இச்சைகளுக்கு விரோதமாக, மாம்சத்துக்கு விரோதமாக நம்ம டெய்லி போராடணும். போராட்டத்தை கைவிட்டா என்ன போயிடும்? ஃப்ரீடம் போயிடும். பாதி வழியில போராட்டத்தை கைவிட்டவர்களை போல நாம் இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் தேவனுக்காக நான் நிற்பேன், கர்த்தருக்காக போராடுவேன். ஓட்டம் தொடங்கின நிறைய பேர் இருக்காங்க. கூட்டம் புதிதுன்னு சேர்ந்தாங்க, நாட்கள் போன உடனே பாட்டம் அடைஞ்சிட்டாங்க. அவங்க வாழ்க்கையில உற்சாகத்தை இழந்துட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு போராடணும்? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்களே அப்படி இருக்காங்க, நம்மலாம் என்ன ஒன்னும் செய்ய வேண்டியது இல்ல, இது விட்டுட்டாங்க. இல்ல, நான் கடைசி மூச்சு வரைக்கும் கர்த்தருக்காக நான் போராடுவேன், என் விசுவாசத்துக்காக போராடுவேன், என் ரட்சிப்புக்காக நான் பிரயாசப்படுவேன். கடைசி வரைக்கும் என் ஓட்டத்தில் நான் போராடி ஓடுவேன். அவர் சொல்றாரு, அழிவுள்ள கிரீடத்துக்கு இவங்க இவ்வளவு போராடுறாங்களே, அழிவில்லாத கிரீடத்துக்கு நாம் எவ்வளவு பிரயாசப்படணும். ஒவ்வொரு கிறிஸ்தவன் இந்த போராட்டத்துக்கு அழைக்கப்படுறான். போராட்டத்தின் முடிவுல தான் ஜெயம். சும்மா படுத்துக்கிட்டு தான் ஜெயம் வராது. போராடுறதுக்கு இருதயம் கிடையாது, போராடுறதுக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் எல்லாரிடத்திலும் அவங்க பேசுற பேச்சை கேட்டீங்கன்னா இவங்க தான் அடுத்த மெடல் வாங்க போற மாதிரி பேசுவாங்க. ஆனா எதுலையுமே ஒரு பிரயாசப்பட மாட்டாங்க, போராட மாட்டாங்க. கிறிஸ்தவ ஜீவன் அதே போலதான், பேச்சுல கிடையாது, அது பலத்துல இருக்கு. ஒவ்வொரு நாள் நான் போராடுறேன், ஒவ்வொரு நாள் நான் பிரயாசப்படுறேன், ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சேர்வதற்கும் கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கும் என்ன நான் முழுவதுமாக நான் திரும்ப என்ன நான் ரீகாலிபிரேட் பண்ணி நான் ஒவ்வொரு நாளும் போராடுறேன். ஆண்டவர் பட்சத்திலிருந்து நான் போராடுறேன். வானலோகத்தின் ஆவிகளோடு, பொல்லாத ஆவிகளோடு நான் போராடுறேன். நான் ஒவ்வொரு நாளும் ஜெயம் எடுக்கிறேன்.